ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி குழம்பு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா தக்காளி குழம்பு செய்யுதுன்னா இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துறப்போ குழம்பு டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 7 8 பூண்டு உரித்து அது கூடவே சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி ஒரு 5 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வதங்கிறதுக்காக ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். தக்காளி வதக்கி நம்ம சேர்த்துறப்போ குழம்பு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தக்காளி நமக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா ஆறட்டும். இப்போ அரை மூடி தேங்காயை நல்லா இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துட்டேங்க. இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா தக்காளியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கறிமிளகுத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் இது கூடவே சேர்த்து நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் 3-4 ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவே நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி வேணுமோ தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை கெட்டியாக வேணும்னாலும் கெட்டியாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தாவே கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாமே எண்ணெயில் தான் வதக்கி தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதுங்க. ரொம்பவும் நல்லாவே இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிக்க நமக்கு ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக சூப்பராக தக்காளி குழம்பு எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.